வணக்கம். அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று வழக்கம் போல் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது குறித்து வழிகாட்ட இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் பல இருக்கின்றன, எங்களுடைய கேள்விகளும் பல இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து வழிகாட்டுவதற்காக பிரபல கல்வி ஆலோசகர், நீண்ட காலமாக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டியவர், கல்வி ஆலோசகராக மட்டுமின்றி வேலைவாய்ப்பு, எந்த படிப்புக்கு எந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும், எந்தெந்த படிப்பு, இது போன்ற படிப்புகளுக்கெல்லாம் இவ்வளோ எளிதாக சீட்டு கிடைக்குமா என்பது போல மிக சிறப்பாக வழிகாட்டி பலரின் வாழ்க்கையிலே ஒளியேற்றியவர் கல்வியாளர், பிரபல கல்வியாளர் கே. யூனுஸ் மல்கான். கல்லூரிகளில் ஆலோசகராக இருக்கிறார், பல பள்ளிகளில் ஆலோசகராக இருக்கிறார். எனவே அவரை வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்கள் காத்திருக்காங்க, இப்போ இருந்தாலும் அவங்களுக்கு கேள்விகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. என்னுடைய சில கேள்வியை முதல்ல கேட்டுறேன்னா, அதாவது இந்த காலத்தில் இப்போ +2 முடித்து கட் ஆஃப்னு ஒரு குழப்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் குழப்பத்துலேருந்து வரணும்னா இப்போ மாணவர்கள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் தான் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, பதட்டமாக என்ன பண்ணும், என்ன கிடைக்கும், எந்த சீட்டு கிடைக்கும், என்ன இன்ஜினியரிங் கிடைக்கும், எந்த கல்லூரி கிடைக்கும்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் முதல்ல ஒரு அறிவுரையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி மதர்ஸ் தான் ஏன்னா நேற்று கூட ஒரு பேரண்ட்டோட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் கடைசியாக சொல்லும்போது, தம்பி நீ போய் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போறியா இல்லை உங்கள் மதர் போய் படிக்க போகிறாங்களான்ற அளவுக்கு அவ்வளோ சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பேக்கேஜ் எவ்வளோ கிடைக்கும், இது மாதிரி சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ், யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு, கூகுள் மூலயமா நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுடைய அந்த விஷயங்களை பற்றி ஆழமாக தெரியாமல் நிறைய டவுட், எனக்கு SSNல கிடைக்குமா, எனக்கு PSGயில் கிடைக்குமா ஆரம்பத்திலேயே. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 மார்க்குக்கு மேலே எடுத்தாலே ஓரளவுக்கு நல்ல காலேஜில் கிடைக்கும். பட் நீங்கள் SSN மாதிரி காலேஜை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். ஸோ 190க்கு மேலே கட் ஆஃப்னா என்ன அப்படின்றது நிறைய பேரண்ட்டுக்கு தெரியல. அவங்க 190க்கு மேலே கட் ஆஃப் எடுத்துருக்கணும் அப்படின்னா 95க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 95க்கு மேலே மார்க் எடுத்தால் தான் SSNல நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே உள்ள நுழைய முடியும். அதனால் ஓரளவுக்கு டாப் காலேஜஸ்குள்ளே நுழையிற இருந்தால் ஒரு 160 மேலே எடுத்துருந்தீங்கனாலே ஓரளவுக்கு டாப் காலேஜ்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்னென்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிடறாங்க. இன்ஜினியரிங் படித்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கையா, இல்லை மற்ற படிப்புகளும் சிறந்த வாழ்க்கையை கொடுக்குமா சார்? இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கைன்றதே கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் BSc மேக்ஸ் முடிச்சுட்டு IITயில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு MSc மேக்ஸ் IITயில் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜினியரிங்க்கு ஏன் ஒரு பெரிய மோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு ஜென்ரலாகவே IIT நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா லட்சத்துக்கு மேலே தான், ஒரு 21 வயசு பையனுக்கு லட்சத்துக்கு மேலே தான் சம்பளம் கொடுக்குறாங்க, கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க, 3 கோடி வரைக்கும் சம்பளம். நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு 3 கோடி, ஒரு 25 லட்சம் ஒரு மாதத்துக்கான சம்பளம். இந்த சேலரியோடைய ஹைக்கை பேஸ் பண்ணியும் இது மாதிரி நிறைய முன்னணி நிறுவனங்கள் லேக்ஸ் கணக்கில் 1 lakh பெர் மந்த், 5 lakh, 10 lakh இது மாதிரிலாம் கொடுக்கறதுனால இந்த இன்ஜினியரிங்கை அவங்க ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் ஈஸியாகவும் நுழைய முடியும். இதே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் வரும்பொழுது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இந்த சேலரியை நீங்கள் அடையிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங்கை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அப்புறம் BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா, இப்போ பிடெக்கு இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா BSc பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பிடெக். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த கோரில் படித்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சேலரியும் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம், ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் தற்போது மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்காங்க, கிருஷாந்தினின்னு சொல்லிட்டு. வணக்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? சார், இப்போ நான் CBA ஆகணும்னு ஆசைப்படுறேன், CBAக்கு படிக்கணும்னு. கொஞ்சம் உரக்க பேச முடியுமா கிருஷாந்தினி? ஹலோ, நீங்க என்ன ஆகணுமா? CBAக்கு படிக்கலாம்னு இருக்கேன் சார். CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ரைட்டா? CBI ஆஃபீஸர். தொலைபேசியில் பேசுங்கம்மா. நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க, தொலைபேசியில் கேள்வியை கேளுங்க, தொலைக்காட்சியில் பதிலை கேட்டுக்குங்க. தொலைபேசியில் என்ன கேள்வி? CBI படிக்கணும், CBI படிக்கிறதுக்கு CBIல வேலை செய்யறதுக்கு என்ன படிக்கணும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ 12th முடிச்சிருக்கேன் சார்.
12th முடிச்சிருக்கீங்க, நீங்கள் சிபிஐயில் வேலை நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் முதன் முறையாக சிபிஐயில் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. இது நல்ல கேள்வி சார். இது பொதுவாக நீங்கள் டிஃபென்ஸ்லாம் டீல் பண்ணுறதுனால நிச்சயம் இதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கு. இதுக்கான பதில் ரெடியாகவே இருக்கு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர் சிபிஓ, சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு போகிற சில எக்ஸாம்ஸும் இருக்குது, டிகிரி முடிச்சுட்டு போகிற சில எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுக்கு எந்த டிகிரி படிக்கணும்னு நிறைய பேர் இப்போ இந்த மாணவியே நான் சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன டிகிரின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டிகிரி எந்த கவர்மெண்ட் ஜாப்க்கும் கிடையாது. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான கவர்மெண்ட் ஜாப்க்கு எனி டிகிரி தான். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோடது, அதே மாதிரி இந்த சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸரோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அதில் தேர்ச்சி அடைஞ்சிங்கன்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஒன்று இது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஐ மாதிரியே வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்எஃப் இருக்குது, சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஃபோர்ஸ், இதெல்லாம் அங்கே இருக்கிற கேட்டகரி. இந்த எக்ஸாமுக்கு மூலம் போயிட்டு நீங்கள் அந்தந்த கேட்டகரிக்கான எக்ஸாம்ஸில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். நிச்சயமாக. ஏன்னா இது வித்தியாசமான கேள்வி கிருஷ்ணாந்தி, உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் நீண்ட ஆண்டு காலமாக இதில் இந்த அடுத்த இலக்கிய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து சிபிஐயில் சேரத்துக்கு என்ன படிப்பு அப்படின்னு முதல்ல கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். இன்னும் டிஃப்ரெண்ட் எல்லாம் கேட்பாங்க என்னோட ப்ரோக்ராம்ஸ்லாம். என்னென்னா நான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும், அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸ். நான் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படியே ஒரு சிபி, அதாவது ஒரு டிடெக்டிவ் மாதிரி பண்ணணும் சார். ஃபாரன்சிக் சயின்ஸ் கூட இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேயே கொடுக்குறாங்க. ஆமாம், ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்கு. பட் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் மூலியமாக தான் போக முடியும். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபாரன்சிக் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்த உடனே அரசு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அரசு வேலைக்கு தனியாக தேர்வு எழுதி தான் போக முடியும். அதனால் எல்லாத்துக்குமே அரசு தேர்வு எழுதி ஆகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி சார், இப்போ நிறைய குழந்தைகளுக்கு என்னென்னா, மாணவ செலவுக்கும் பெற்றோர்களுக்கும் அரசு வேலை போகணுன்னு ஒரு இருக்குது. என்ஜினியரிங் படிச்சுட்டு தான் போகணுமா, இல்லை மற்ற எந்த துறையில் படிச்சுட்டு போகணுமா, எந்தெந்த தேர்வு எப்போது நடக்கும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. பொதுவாக எப்பப்போ தேர்வு நடக்கும், அதை யார் நடத்துவாங்க? தமிழ்நாட்டு தேர்வுகள் அனைத்துமே டிஎன்பிசி தான் நடத்துமா? அது மாதிரி மத்திய அரசாங்க வேலைகளுக்கு யார் தேர்வு நடத்துவாங்க? கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்கள். ஓகே, இது டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வுகள் இருக்குது. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், அப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது எல்லாமே டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்லெட் எக்ஸாமு, அப்புறம் நெட் எக்ஸாம், இது மாதிரி நிறைய தேர்வுகள் இருக்குது. இதில் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து தமிழ்நாடு அரசு நடத்துது. மீதி எல்லா தேர்வுமே, அதாவது நீங்கள் ரயில்வேல வேலைக்கு போகணுன்னாலோ, அல்லது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஃபென்ஸ்க்கு போக வேண்டியதாக இருந்தாலும், அது சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா ஃபஸ்ட்டு நேரே நம்மக்கிட்ட என்ன சிபிஐயில் எப்படி போகணும், அதுவும் சென்ட்ரல். இந்த மற்ற எல்லா தேர்வுகளுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற தேர்வு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்எஸ்சி ரிலேட்டடான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், அப்புறம் அந்த மாணவி கேட்ட மாதிரி சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர், இது எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அது மாதிரி ரயில்வே எக்ஸாம் உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது. டிஎன்பிசியை தவிர, டிஎன்பிசி மட்டும் தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நடத்துகிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், கான்ஸ்டபிள் ஆகணும்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ் டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் கமிஷன் அவங்க வந்து எஸ்ஐக்கான எக்ஸாமோ அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமோ அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்நாடு சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடு புத்தகத்திலிருந்து டிஎன்பிசியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் எஸ்ஐ எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் பேட்டர்னில் தான் கேட்பாங்க. ஏனென்றால் இது மத்திய அரசு நடத்துகிற ஒரு தேர்வு என்பதனால ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்புறம் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் பேட்டர்னில் கேட்பாங்க. இதனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏனென்றால் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஈக்குவலாக தமிழ்நாடு சிலபஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் படிச்சுட்டு போய் எழுதலாம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அப்புறம் இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் டிகிரி வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வேலைக்கு தான் பர்டிகுலர் டிகிரி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேஎஸ்ஓ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர் அப்படின்னா அவங்க பிகாம் முடிச்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ்லேயே உயர் வேலைகள் இருக்குது, அதுக்கு ஃபாரன்சிக் முடிச்சிருக்கணும். மற்றபடி எனி டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டோ ஐஏஎஸ் எழுதலாம், பிஎஸ்சி முடிச்சுட்டு எழுதலாம். நீங்கள் தொலைதூர அதாவது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்களா அதே மாதிரி படித்தாலும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி எல்லா தேர்வுமே வந்து 10th முடித்தவங்களுக்கும் தேர்வு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. 12th முடித்தவங்களுக்கும் இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது. அடுத்ததாக ஒரு நேயர் காத்திருக்கிறார். அபிநயா திருவள்ளூரிலிருந்து அபிநயா காத்திருக்கிறார். வணக்கம் அபிநயா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன?
சார் நான் பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு சரிம்மா. ஸ்கோப் இருக்கா? நான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு வித்தியாசமான படிப்புமா, எதிர்காலம் சிறப்பாக உள்ள படிப்பு. ஆனால் உயர்கல்வி படிக்கணுன்றது என்னுடைய முதல் கருத்து. இருந்தாலும் நிபுணரை கேட்போம், அவர் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார்மா. சாரே பாதி சொல்லிட்டாரு உயர்கல்வி படிக்கணும்னு. இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டு வந்து எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த சம்மந்தமாக மெடிக்கலு, பேராமெடிக்கல், டென்டல் போகாமல் நான் இன்ஜினியரிங் சைடில் போகணும்னு நினைக்கிறவங்க ஜென்ரலாக எதிர்பார்க்குறது பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த பயோமெடிக்கல் துறையில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி லெவலில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நிறைய கல்லூரிகள் வந்து பயோமெடிக்கல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சுட்டே வராங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மாணவிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் தான் படிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரொஃபஸருக்கான வேலைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிடெக், எம்டெக் முடிச்சுட்டு போகிறவங்க, பிஎஸ்சி பயோமெடிக்கல் இருக்குது, அது மாதிரி பயோடெக்னாலஜி இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தனியார் வேலைக்குள்ளே போயிடலாம். இதே வந்து அரசு கல்லூரிக்குள்ளே நுழையினா அதுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்லெட் இருக்குது, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி ஸ்டேட், நெட் இருக்குது, யூஜிசி நெட். இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனாங்கன்னா கல்லூரிகளில் ப்ரொஃபஸராக போயிடலாம். இது இல்லாமல் பயோமெடிக்கல் கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ பயோமெடிக்கல் கம்பெனிஸில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் நுழையலாம். வாய்ப்புகள் வந்து அந்தந்த கல்லூரிகள் கேம்பஸ்லேயே கொடுக்கலாம். நீங்கள் வெளியே போய் ட்ரை பண்ணிக்கலாம்.